அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் லாவண்யா ரவி. குரு வாழ்க, குருவே துணை. ஜோதிட துணுக்கு. சந்திரனுக்கு 3ஆம் பாவம் நெற்றி. நெற்றியின் இடம் குறி. எந்த கிரகமோ அல்லது எந்த பாவமாக வருகிறதோ அது சார்ந்த திருமண் அல்லது திருநீர் இட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். சந்திரனுக்கு 12இல் எந்த கிரகம் இருந்தாலும் அது முன்ஜென்ம தொடர்பில் சம்பந்தமுடையது. உதாரணம், செவ்வாய் வீடாகின் அது புதைமண். அந்த மண் என்பது திருமண். ஆணாக இருந்தால் ஆழ்வார்களாகவும் பெண்ணாக இருந்தால் அடியாராகவும் பிறந்தவர்கள் அல்லது இருந்தவர்கள் இந்த ஜென்மாவில் காலம் கடந்தாவது அவர்கள் திருமண் இடுவார்கள். பாரம்பரிய வாழ்க்கைக்கு திரும்ப வந்து விடுவார்கள். இதுவே சந்திரனுக்கு 3ஆம் இடம் நெற்றியின் குறியீடு. 2 கிரகங்களுக்கு மேல் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் அவர்களாகவே நினைக்கும் பொழுது திருநீரோ அல்லது திருமண்ணோ இடுவார்கள். இதுவே நெற்றியின் இரகசியத்தை அடையும் வழி. எந்த மதத்தை அடையவர் என்பது அறியும்படி. சந்திரனுக்கு 3ஆம் பாவம் அதாவது 3ஆம் இடம் தலையெழுத்தை குறிப்பது. 3இல் எந்த கிரகமோ அல்லது அந்த கிரகம் வாங்கிய சாரமோ அதன் வழியில்தான் அவர்கள் தலையெழுத்து இருந்து கொண்டிருக்கும். 3க்கு மேற்பட்ட கிரகம் இருப்பின் அவர்களின் தலையெழுத்து அதாவது வாழ்க்கை சிக்கலில் இருந்து கொண்டிருக்கும். இதில் எந்த கிரகத்தின் உடைய தசா நடக்கிறதோ சுகமாக அதாவது சுபராக இருந்து விட்டால் அவர்கள் வாழ்க்கை சுபத்துவமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். அசுப கிரகமாக நின்று விட்டால் அந்த காலகட்டத்தில் அவர்கள் சில பிரச்சனைகளையும் துன்பங்களையும் அடைய நேரிடும். இதற்கு பரிகாரமாக ஒரு சித்தரையோ அல்லது குருவையோ அல்லது இறைவனின் திருப்பாதத்தையோ மனதார பற்றி கொண்டு விட்டால் இக்காலகட்டத்திலிருந்து சுலபமாக வெளிவந்து விடலாம். உதாரணம், செவ்வாய் வீடாக இருப்பின் அல்லது செவ்வாய் சாரமாக இருப்பின் அவர்கள் முருகனின் திருவடியை பற்றி கொண்டால் இவர்களின் வாழ்க்கை மேலும் சுபத்துவமாக மாறும். மேலும் ஜோதிட ஆலோசனைக்கு லாவண்யா ரவி. நன்றி, வணக்கம்.